தோரியம் இந்த எலமெண்ட் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. அதுலேயும் 36% ஆஃப் தோரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா ஏன் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணலை? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் தோரியம்? தோரியம் அப்படின்றது யுரேனியம் மாதிரியே ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் ஃபியூயல்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா சேஃப், எக்ஸ்ட்ரா லாங் லாஸ்டிங், அதே மாதிரி வேஸ்ட்டும் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். யூஎஸ், ரஷ்யா, சைனா இவங்க எல்லாருமே கனவு காண்ற அளவுக்கு நம்மள்ட்ட தோரியம் ஸ்டாக் இருக்குது. கேரளாவோட பீச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே மண் கிடையாதுங்க, அது எல்லாமே தோரியம். அவ்வளோ இருந்தும் நாம் ஏன் அதை யூஸ் பண்ணலை? அதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். தோரியம் ரொம்ப நல்லவன், ஆனால் ரொம்ப கஷ்டம். மெயின் ப்ராப்ளம், தோரியம் எடுத்து அதை டைரெக்டாக ரியாக்டரில் போடலாம்னு நினச்சா அது டீ போடுற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. தோரியமை நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ட்ரைனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது தோரியம் 232 அப்படிங்கிற எலமெண்ட்டை யுரேனியம் 233 அப்படிங்கிற எலமெண்ட்டாக மாற்றணும். அது ஏன் நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ரியாக்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். ரியாக்டருக்குள்ளே யுரேனியமோ அல்லது புளுட்டோனியமோ போடும்போது தன்னோட நியூட்ரான்ஸை எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அந்த செயின் ரியாக்ஷன் தான் நமக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி இருக்க எலமெண்ட்டை தான் நம்ம ஃபிசைல் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் தோரியம் ஒரு ஃபிசைல் எலமெண்ட் கிடையாது. அதாவது நீங்கள் தோரியம் எடுத்துகிட்டு போய் ரியாக்டருக்குள்ளே போடும்போது தன்னோட நியூட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை அடிஷ்னலாக ஒரு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இங்கே செயின் ரியாக்ஷன் நடக்கலை. இப்படி இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ஃபெர்டைல் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் தோரியம் ஒரு ஃபிசைல் எலமெண்ட் கிடையாது, ஆனால் ஃபெர்டைல் எலமெண்ட். யுரேனியம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி டு பர்ன், ஆனால் தோரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல். தோரியமை யுரேனியமாக மாற்றுற இந்த டிரான்ஸ்மியூட்டேஷனுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோரியம் 232 நியூட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக அது நியூட்ரானை அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னேன். அதை அப்படியே நியூட்ரானை அப்சர்வ் பண்ண வச்சு தோரியம் 232ங்கிற எலமெண்ட்டை புரோட்டாக்டினியம் 233 மாற்றணும். இந்த புரோட்டாக்டினியம் 233ங்கிற எலமெண்ட்டை நம்ம டீகே பண்ண விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக யுரேனியம் 233 மாறிடும். இன்னமும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணுன்னா யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஆனால் தோரியம் அப்படிங்கிறது ஒரு ரா வீட். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு சாப்பிட்றலாம், ஆனால் மாவை ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸாக மாற்றணும், அதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிடவே முடியும். இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் 232 பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹை எனர்ஜி காமா ரேடியேஷன் வெளியே ரிலீஸ் ஆகும். இது ரொம்பவுமே ஹைலி டாக்ஸிக், ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ஷீல்டிங் ஒர்க்லாம் வேறு பண்ண வேண்டியிருக்கு. இதை பண்ணி முடிக்க ஸ்பெஷல் ரியாக்டர்ஸ் வேணும், அட்வான்ஸ்டு ரீப்ராசஸிங் டெக்னாலஜிலாம் வேணும். டெக்னிக்கலாக சொல்லணுன்னா மோல்டன் சால்ட் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், இந்த மாதிரியான ரியாக்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் 12th ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆனவங்க கேட்கக்கூடாத வார்த்தைகள். அப்புறம் என்ன ப்ரோ, இந்தியா தான் நம்மக்கிட்ட இவ்வளோ தோரியம் இருக்குல்ல, அப்படிங்கிறப்போ இதுக்கான வேலையை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ், இந்தியா வந்து இன்னும் இதை டெவலப்மெண்ட்டில் தான் வச்சுருக்கு. வேர்ல்டு வைட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியல் தோரியம் ரியாக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 0ன்னு தான் சொல்லி ஆகணும். தோரியம் 232 அப்படிங்கிற எலமெண்ட்டை யுரேனியம் 233 எலமெண்ட்டாக மாற்றுறதுக்கான செலவை விட ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற யுரேனியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செலவு ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும். அது மட்டும் இல்லாமல் யுரேனியமை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம நியூக்ளியர் வெப்பன் செய்ய முடியும், ஆனால் தோரியம்லேருந்து நியூக்ளியர் வெப்பன் செய்ய முடியாது. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். சிம்பிளாக சொல்லணுன்னா தோரியம் ஒரு பீஸ்ஃபுல் குட் பாய், ஆனால் யுரேனியம் டேஞ்சரஸ் யூஸ்ஃபுல் ஆனால் பேட் பாய். அப்போது லிட்டில் பாய் அதை பற்றி பேச விரும்பலை. எல்லா கண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறது தான் விரும்புவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரியம் ரிசர்ச்சுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிசர்ச்சும் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஸ்கேலிங்கில் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து ஒரு தோசை சைஸ்னு வச்சுக்கிட்டா தோரியம் ரிசர்ச்சுக்கான செலவு யானை சைஸ்னு வச்சுக்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் பிளான் கிடையாது, ஆனால் ஒரு ஜெனரேஷனல் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம அப்பா ஸ்டார்ட் பண்ணதை நம்ம பசங்க முடிப்பாங்க. ஃப்யூச்சரில் தோரியம் வருமா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எஸ், 100% வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபாசில் ஃபியூயல் ஃபினிஷ் ஆகிரும், கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகும், ஒரு சேஃபான ஆல்டர்னேட் நியூக்ளியர் எனர்ஜியோட தேவைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இந்தியா கிட்ட ரா மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. தோரியம் இப்போது ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் மேரேஜ் கன்ஃபார்ம். ஸோ இந்தியா வந்து தோரியம் யூஸ் பண்ணலைன்னு இல்லை, இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்போ யூஸ் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், பவர் இருந்தால் மட்டும் போதும்னு இல்லை, பவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோரியம் வந்து ஃப்யூச்சர்னு நினைக்கிறீங்களா இல்லை ஹைப்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.